இது செஞ்சுவீங்கள வேறு 11 மணிக்கு வரணுமா? சித்தப்பாவுக்கு வேலை இருக்கும். என்ன வேலை இருக்கு? ஹலோ, நான் யாருக்கும் பண்ணலையே சார். நீங்க யாரு? நீங்க யாரு? எந்த ஊர்ல இருந்தா என்ன? நீங்க யாரு? எந்த ஊர்லாம் சொல்ல முடியுமா? கால் பண்ணது யாருன்னு சொல்லுங்க. என்னது? அதான் எந்த ஊரு? என்ன சார் வேணும் உங்களுக்கு? யார் வேணும்? காலையில நான் யாரும் கால் பண்ணவே இல்லை. நீங்க யாருக்கும் போன் போட்டீங்களா சார்? எங்க அத்தை வாய்ஸ் நல்லா இருக்கா? தெரியல. யாரு கேளுங்க. ஹலோ ஹலோ, ஹலோ. ஹலோ, 10 மணி ஆயிடுச்சு. ஹலோ, 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் போன் போடாத. கேக்குது. யாரு? வேற யாரு? கேக்குது. யாரு? காலை நான் யாருக்கும் போன் போடவே இல்லை. நான் யாருக்குமே காலைல போன் போடவே இல்லை. நான் வேலை போய் இப்பதான் நான் போன் பண்ணவே இல்லையே. எந்த ஊருலாம் சொல்ல முடியுமா? எந்த ஊரு என்ன ஏது உங்களுக்கு தேவையா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? எந்த ஊர் என்னதான் உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு அதை சொல்லுங்க. எங்க அத்தை வந்து போன் போட்டாலும் என்னன்னு தெரியல. மூஞ்சி கண்ணு இருக்கு. நல்லா தானே இருக்கு. எங்க மூஞ்சி அப்படித்தான் இருக்காங்க. அன்னைக்கு பேச மாதிரி சத்தங்களுக்கு யாருன்னு கேளுங்க. ராங்கனூர் போட்டு கால இருந்து போட்டுட்டே இருக்கான். அப்படியா? 10 மணிக்கு போன் போட்டு ஆம்பளையா தூக்கி அடிக்கிறது. 10 மணிக்கு போன் போடுவாங்களா? 10 மணி 11 மணி ஆம்பளோட பேசுவாங்களா? ஆம்பளோட யாரும் பொம்பளைய ஒரு குடும்பத்தில் இருக்க பொம்பளையிட்ட யாரும் பேசுவாங்களா? என்ன ஆக போதா? அவன் மாப்பிள்ள கட்டப்பட வையாங்கல்ல. பேர் தாய்தா பேர் இருக்கும். இது ஆடு நீ யாரும் போன் போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு வையா. பேச முடியாது ஐயா. வாங்கலாக்கா. இது ஆடு 10,000 ரூபாயா? 10,000 வாங்கினா வாயா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். 10,000 ரூபாய் கொடுவாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா அப்படியா ரக்கம் வீட்டுக்கு? இது ஆடு பேசுது. இது ஆடு பேசுதுமா? தெரியல. ராணுவம் வந்துட்டே இருக்கு. கால இருந்து பேச பேச. நீ தானே போன் வச்சிருக்க. ஆங்களா வச்சிருக்கோம்.
நான் வச்சு நானா போன் பண்ணிட்டே இருக்கணும் கம்மா நீ நானா தான் காலையில எங்க அம்மா போனபடி பண்ணிட்டு போய் தோணுது. அச்சுவா வரட்டும். எப்பா போனி போன் வந்துகிட்டு இருக்கு. கேளுங்க, எனக்கு அதுலயும் போன் வந்துட்டே இருக்கு. நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். நான் அப்படி பேச நான் போய் தனியா போய் பேசிருக்க மாட்டேன். தனியா போய் பேசவே தனியா போய் கொண்டு போய் பேசுவாராம். ஊரு அது. எங்களுக்கு கோயில்பட்டி. வெறும் கோயில்பட்டியா? ஆமா. எங்க இருக்கு அது? அதெல்லாம் சொல்ல முடியுமா? யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆடு இதுதான். ஒரு ஊர் சரி, எந்த மாவட்டம்? அந்த ஆம்பளை காக்கா ஊர்ல எந்த ஊருக்காக்கா? கேட்டா சொல்லுவீங்களா? கோயில்பட்டின்னு சொன்னாலும் கோயில்பட்டி எந்த ஏரியா? அதெல்லாம் சொல்ல முடியாது. யாரையும் சொல்லிட்டு உங்க மகன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு சொல்லுவேன். எனக்கு சொல்லுவேன். எந்த ஊருக்காக்கா? கோயில்பட்டிங்க. கேட்டாம அப்படி சொல்லுவீங்களோ? அப்புறம் ஊர் பேரை கேட்டா சொல்ல கேட்டா எனக்கு தெரியாது. எதுக்கு போன் போடுறது? நீ யாருன்னு கேட்க வேண்டியதானே? அது அப்படியே காட்டோம்ல. வாய்ஸ் சரியில்லை. இந்த பொம்பளை வாய்ஸ் நல்லா இருக்காது. இந்த பொம்பளை பேர் போட்டு சொல்லுங்களேன். இல்ல அப்படியே 10 மணி ஆயிடுச்சு. போன் எடுத்து போடுதாங்க. பேசுறான். ஏன்டா பேசுறான்? போன் ஏன் கையில அடுத்து காலையில பேசுச்சு. இப்ப பேசுற ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை அந்த பேசு. நீங்க தான் பேசிருக்கீங்க காலைல. ஏதாவது சொல்லுதா? இல்லையா? ஐயா போனே கிட்ட இல்லையா? அந்த பொம்பளை பேசு. நீங்க தான் சொல்லுதீங்க. ஏட போன் இருக்கா? அதுச்சு ஏட போனே இல்ல. இந்த சத்தம் தான் எனக்கு வந்துச்சு. இந்த பேர் என்ன பேரு? பேரு தாய்லாப்பம் வச்ச வேற இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க ஐயா. முடிஞ்சிரியா? பேர சொல்லணும், அதை சொல்லணும், இந்த சொல்லணும். பேர தாய்லாப்பம் வச்ச வேறத்தான் இருக்கும். அன்னைக்கு அப்படித்தான் போட்டாங்க. தெரியாதா? தெரியும். என்ன பேரு? சும்மா இரு. சும்மா போன் போடுது. பொம்பளை இருக்கு. இன்னும் போன் போட்டுக்கிட்டு எந்த ஊரு ஏதுக்கிட்டு இருக்கு. உங்க பேர் என்ன பேருன்னு கேட்டுதாப்பா. கை வலிக்கு நீங்க பேச நான் கை பிடிச்சிட்டு இருக்கணுமோ? என் பேரு சோதியம்மா. ஐயோ ஊர் பேர் சொல்லிட்டு அப்ப உங்களுக்கு ஐயோ கல்யாணம் முடிச்சாமோ? கல்யாணம் முடிச்சா அந்த பொம்பளைக்கு? கல்யாணம் ஏமா கல்யாணம் முடிச்சாக்கா? கல்யாணம் காக்கா கிளடியா போன அப்புறம் கல்யாணம் முடியாம இருக்குமா? கிளவின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு வயசு அப்படிதான் அந்த கத்தாழ போனாங்க. யாரு தெரியல. கேளுங்க, எவன் எதுக்குள்ள போன் பண்ணுறது கேட்க முடியாது. 16 17 இல்ல நீ யாரு? யாரு? சும்மாமா சொல்லுங்க. உங்க வயசு 16 17? கிளற இந்நேரம் போன் போட்டு 95 வச்சியா? யாரு போன் போடுது? எந்த ஊருக்காரன்? ஊரா? எனக்கு ஊரு கழுகுமலை. கழுவு இருந்து எப்படி வரும்? மேல மலை கீழே இலை. கீழே இலையா இருக்கும் பையா. என்ன நீங்க ஊரு போய் கேட்டீங்க. போன கருவமலை கீழே யாருக்கும் யாரு பேசுது? சொன்னா உள்ளத்துல பொம்பளை இருக்க இடத்துல இப்படி பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்க கூடாது. என்னையா வயசு என்னன்னு சொன்னா இனிமே போக மாட்டேன். வயசு எனக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 50 வயசுல நம்ப முடியாது. உங்க வயசு 16 18 இருக்கும். ஆமா. இன்னொரு பொம்பளை பேர் சொல்லுங்க. அந்த பொம்பளை அந்த பொம்பளைதான் போன் இருக்கு. அவட்டும் நீங்க 10 மணி 10:30 ஆயிடுச்சு. இந்நேரம் நேற்று நைட்டு 10 மணிக்கு யார் போட்டா? ஒரு குடும்பத்துல இருக்க பொம்பளைக்கு இந்நேரம் போன் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கவங்க உங்களுக்கு அறிவு இருக்காயா? அறிவுலாம் பேசாங்க ஐயா. அறிவுக்கு போவா போன் போடுறேன். இந்நேரம் 10 மணிக்கு மேல போட முடியுமா? 10 மணிக்கு ஆம்பளை பொம்பளையா வருவாங்களோ? ஆமே பொம்பளை ஆனாலுமே ஒரு குடும்பத்துல இருக்கிறதுக்கு போடக்கூடாது. இன்னொரு குடும்பம் இருந்தா என்ன செய்யுது? அது எங்க விட்டேன்? அடட்டும் அதுக்கு பேசு பொம்பளை. அங்க பேசாத பொம்பளை. பொம்பளை இல்லாம ஆம்பளை ஐயா எப்படி தெரியுது? எந்த ஊருக்காரன்?
அப்ப யார்கிட்ட பேசணும்? அங்க என்ன பேச்சு? இல்ல எந்த ஊருக்காரன் உனக்கு எந்த ஊரு சொல்லு, உள்ள சொல்லு. நம்ம 2 பேரும் தான். நீங்க டெய்லி என்ன போன் பேசுறீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? தெரியலையா? போனே இல்லையா ஐயா, நான் எந்த போனுக்கு போவேன்? அம்மா செஞ்சுட்டு திரியுதாம்மா. அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் எனக்கு டெய்லி இந்த போன் இருக்கு, போனவா ஒண்ணு எடுத்து கொடுத்தா போய் குசுவா போகணும். பொம்பளை இப்ப எல்லாரும் ஜாச்சு. இந்த பொம்பளை என்கிட்ட டெய்லி நைட்டு 11 மணிக்கு போன் போடும். இப்ப போடுறது அன்னைக்கு அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது யாருன்னு தெரியல, எந்த ஊருக்காரமும் தெரியல. போன யாரும் தெரியாம பேசிக்கலாம். அப்ப என்கிட்ட இவ்வளவு நாள் பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? இத்தனை பேர் நாங்க ஆட்ட பேசணும். போன் போட்டவர்கிட்ட பேசணுமா? அடி இல்ல, ஒரு குடும்பத்துல இருக்கு. பேசுனீங்க இந்த பொம்பளை தான் என்ன பேசுச்சு. நீ இந்த பேசுற பொம்பளை யாரு? பேச பொம்பளை ஆடு. அந்த பொம்பளை என்கிட்ட நைட்டு 1 மணிக்கு 11 மணிக்கு எதுக்கு 11 மணிக்கு போன் போட்டானா 2-3 நேரம் பேசுது இந்த பொம்பளை. உனக்கு எந்த ஊரு, என்னத்துக்காக போன் போடுத்தியா? இதுக்கு நானும் எனக்கு கல்யாணம் முடிக்கணும், எனக்கு சீக்கிரமா. கல்யாணம் முடிக்காத ஒரு பொண்ணை பார்த்து முடிக்கவா? இன்னும் போன் போட்டு குடும்பத்துல இருக்க கெடுக்க இருக்கியா? அந்த பொம்பளைக்கு கல்யாணம் முடிச்சா இல்லையா? அந்த பொம்பளைக்கு பிள்ளைய வயசுக்கு வந்து கெட்டு கொடுத்தாலும் போகல தாயா இருக்கும். சரி, உங்களுக்கு முடிச்சா இல்லையா? கல்யாணம் முடிச்சா கல்யாணம் இருக்கா? கல்யாணம் முடியாம பிள்ளை பத்து வச்சுப்பா. எனக்கு யார பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு கல்யாணம் முடிச்சா இல்லையா? கல்யாணம் முடியாம கல்யாணம் முடிஞ்சுதான் இருக்கு. அது நம்ப முடியாது. போட்டா காட்டுங்க பாப்போம். போட்டா எங்கோவ இந்த வீடியோ கால் வரும். நீரியா கால் போடுற ஈரியா கால். இன்னும் யாரும் போய் பேசிட்டு இருக்காங்க பாரு. நீங்க போட்டீங்களா மகள்லான்னு சொல்லுங்க. போடல தெரியல, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீங்க செல் எடுத்து எப்படி லாக் எப்படி போட்டீங்க? இப்ப பேசுற அந்த பொம்பளையாண்ட சொல்லுங்கக்கா, சரிங்களா? எப்பனா போன் போடாதீங்க. நான் 11 மணிக்கு போன் போடுவேன். அது வரைக்கும் நீங்க போன் போட்டாங்க. இப்ப பேசுற பொம்பளை என்கிட்ட சொல்லுச்சு. ஐயா போனே எடுக்கல ஐயா, போன் இல்ல ஐயா. நீங்க காலையில என்ன சொன்னீங்க? காலை எப்ப போட்டேன்? காலை போடவே இல்லையா? எங்க போட்டோம்? போன் போட்டா மட்டும் பேசுங்க, யார் போட்டாலும் பேசுன்னு சொன்னீங்களா இல்லையா? போன் போடவே இல்ல. நைட்டு 11 மணிக்கு போன் போட்டீங்க, நீங்க தான் பேசுனீங்க. பேருனா எனக்கு வயசு 16 தான் ஆகுது, இன்னும் எனக்கு கல்யாணம் முடியல அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அட பாய், எதுவும் கடன் நீ எதுவும் கடனுமா? எனக்காப்பா 11 மணிக்கு வருமா கல்யாணம் இருக்கலையா? சாப்பிடுறது போயில எனக்கு ஒண்ணு கல்யாணம் வராது ஐயா. வயசு கரெக்டா சொன்னீங்கன்னா நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஐயா. எனக்கு அப்ப 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. கிடைக்கிற சொல்லியாச்சா? நம்பவே மாட்டேன். உங்க சத்தத்தை நீ பேசுறத பார்த்தா வயசு 14 தான் தெரியும். 15, 16 தான். நல்ல பொம்பளையா இருக்கு மாதிரி தெரிஞ்சு வெள்ளை கலர்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க போட்டோ பார்த்தா தான் நான் போன வச்சேன். ஐயா நல்ல உங்களை எல்லாம் இல்ல, சரியா போச்சு. இது எந்த ஒரு கடனோ இன்னும் போட வை. பொம்பளை எல்லாம் இருக்கு, இன்னும் போட்டு பேசி வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமா, இனிமே நான் போன் போட மாட்டேன், சரிங்களா? என்னது? இனிமே நான் போன் போட மாட்டேன். போட தனியா ஐயா, உனக்கு யார் பேசுனா? இல்ல, இனிமே நான் போன் போட மாட்டேன், சரிங்களா? நீங்க போடவும் வேண்டாம், அங்க பேசவும் வேண்டாம். இன்னைக்கு மட்டும் 2 மணி நேரம் பேசுவோமா? இன்னைக்கு 2 மணி நேரமா? என்னையா நான் உன் வீட்டு பொண்டாடி நினைச்சியா? என்ன 2 மணி நேரம்டா 3 மணி நேரம் போட வைக்கியா? அப்ப எப்படி கேட்க வாய்ப்பு அதிகம். 2 மணி நேரம் பேச மட்டும் செய்யுங்க. அது 2 மணி நேரம். மாமாட்ட சொல்லுவேன். அது 2 மணி நேரம் பேசணுமா அவங்ககிட்ட? உங்கள்கிட்ட மட்டும் பேசினா என்னத்துக்குன்னு தெரியல. ஆடா தெரியல. இப்ப எந்த ஊரோ சொன்னாங்க மறந்துருச்சு. எந்த ஊருமா? இல்லாம நீங்க சொல்லுவீங்களோ? கத்தானூர். அது என்ன கத்தானூர்? எனக்கு வைய வேண்டியதானே? கேளு. எப்படி என்ன சொன்னா? கத்தானூர் வரவா? கத்தானூருக்கு ஆளை கட்டிட்டு போவான். எங்க ஊர் எந்த ஊர் தெரியுமா? எவனும் தெரிய மாட்டேங்குது. இல்ல, எங்க ஊர் எந்த ஊர் தெரியுமா? சொல்லிட்டா சொல்லுங்க. எழுத்தடிச்சாம்பட்டி தெரியுமா? என்னது எழுத்தடிச்சாம்பட்டி? பேசலாமா? இருபத்தாம்பட்டி இருபத்தாம்பட்டி என்ன
புத்தி எங்கிட்டு இந்த செங்கல்பட்டுக்கு அந்த சைடு. செங்கல்பட்டுக்கு சங்கரவில் தெரியுமா? சங்கரவில் ஆமா அது நடுவில் இழுத்து அடிச்சா பட்டியல் ஊர் தெரியுமா? தெரியாதா? பொம்பளை பேரு மாதிரியா பெரியா போற ஐயா ஊர் பேரு சொன்ன தப்பா? இழுத்தாச்சு பட்டி இழுத்தாச்சு பட்டி அது சங்கரங்களுக்கு இடையில இருக்கு. சொரண்டை தெரியுமா? சொரண்டை ஆமா அங்க இருந்து நீங்க குப்பாரி படுத்துட்டு பார்த்தா தெரியும் எங்க ஊரு. சோரண்டாக்கா இழுத்தாட்ட போட்டாங்க. நீ எந்த ஒரு காரணமா பேசலாமா? போற வைக்க சொல்லுமா? போன வைக்கிறது எனக்கு பிடிக்கல. சொரண்டை தெரியுமா? தெரியாது. சொரண்டை இருக்குல்ல நானா போன் வச்சிருக்க வைய வேண்டியதானே. நீ போன இப்ப எந்த கையிலும் இல்ல, உன் கையில போனக்கு இருக்கு. அந்த பொம்பளை கூட சொரண்டை தெரியுமா? அந்த பொம்பளை கிழமை சொரண்டை தெரியுமா? சோழனே தெரியும், ஒரு பயிலும் தெரியாது. வையா ஒரே அப்புறம் சோழன்டா இழுத்தாட்டம் போட்டான்னு இருக்கா. போன் பேர் இன்னும் யாரும் பார்த்து 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் யாரும் போன் போட்டுக்கிட்டு கடைசியா மட்டும் பேசிக்கிறோம். கடைசியா மட்டும் உங்களோட ஒரே கேள்வி, சொரண்டை தெரியுமாமா? சரியா சோழண்டிக்கு அப்ப அங்க ஆரியா இருக்கா? சொரண்டை சொரண்டை ஊர் தெரியுமா? சோழண்டி ஆரி எல்லாம் கம்மக்கள் சோழண்டி இருக்கா திடீர்னு. சரி ஊத்துமலை தெரியுமா? ஊத்துமலை ஆமா ஊத்துமலை மேல மலையில இருந்து குப்புராணி படுத்து பார்த்தா எங்க ஊரு தெரியும். போது காத்தோம்ல ஊடுவீங்களா அப்படி தெரியுங்க இப்படி தெரியுங்க. என்ன வாழ்க்கை எப்படி இருக்கா? வந்தோம்னா பிறகு எதுவும் தெரியலையா? ஊருக்குள்ள கேட்டீங்கல்ல, ஊருன்னா அது எப்படியா சொல்லணும்? ஊத்துமலையில எங்க ஊரு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீ ஊத்துமலை நடு மேல உச்சியில நிக்கணும். உச்சியில நின்று தலையில தொங்கிட்டு பாக்கணும். பாக்கதான் கேக்குறீங்களா? ஏயா எந்த யாருமா அப்படி கேக்குது? தெரியலடா, நீ உங்களதான் கேட்கான். வந்து விட்டுருங்க ஐயா. போன ஐயா முத போன ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கு. இனிமையா தான் இருக்கும். குழந்தைக்கு பார்க்க சொல்லுதியா? ஊத்துமலையில தலையில நின்று பாக்கணுமா? போய் இடத்த பாக்கணும். தலையில நின்று பார்த்தா என்னத்த தொங்கு மாதிரியும். அந்த ஆம்பளை படம் ஆம்பளை நீ எவ்வளவு பேசணும் தெரியல. அப்படி ஊத்துமலை தெரியலனா ஊத்துமலை சுரண்டைக்கு வாங்க. சுரண்டை இருந்து நடுவுல நின்று சுரண்டிட்டு போறது தெரியும். சுரண்டிட்டு தான் இருக்கு கம்மா காட்டுக்குள்ள. அங்க இருவோடையா பையா அங்கே தன்னால இழுவோட்டு கிடக்கும். இங்க அங்க முன்னுக்குள்ள இழுவோட்டு கிடக்கு. சுரண்டை என்ன வேலை பாக்குறீங்க? டீச்சர் வேலை தானே பாக்குறீங்க? அங்க கம்மாயில முள்ளு வெட்டு கிடக்கு ஐயா. நீங்க டீச்சர் கிடையாதா? அங்க டீச்சர் இருக்க போது தான் கம்மா காட்டுல கிடக்கும். அப்ப இவ்வளவு நேரம் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க டீச்சர் அப்ப நினைச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க டீச்சரும் இல்ல, அங்க டீச்சரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. போன என் கையில இல்ல, எவனோ பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு ஏயா படிக்கல ஐயா. எப்படி படிச்சேன்? அப்பா கூட்டச்சு நல்லா வஞ்சி விடுங்க. அப்பா கூட்டுவா நல்லா கேளுங்க. ஆமா எப்படி பட்டியான்னு அக்கா ஆம்பளை மாதிரியா பேசுவான். கூப்பிடுறா எவனோ போன் போடுதா? நீ பேசு. எடுத்து போய் வா. அப்ப போன் போட்டு 10 மணிக்கு மக்களே உனக்கு உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. நான் அதை நினைச்சுக்கிட்டு நான் தூங்கிடுவேன். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. ஏன்னு தெரியல. அப்பா போய் கூட்டுவாரு போடி. அது வையா கீழே போயிட்டு நேரத்துக்கே பார்ப்பானா? ஐயோ போன் போட்டா போன்கிட்ட போய் சொல்லிடுவான். தேவையில போய் சொல்லணும். அப்படியே போட்டா என் மயன் இருப்பாப்ல பேசுவான்ல. அப்ப நான் போய் தோண முடியாதுல்ல.